தொப்பைங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஓவராலா பாடி வெயிட் இருந்தாவே அன்ஹெல்தி, அதுக்கு பேர் ஒபிசிட்டி. அது ஒரு கண்டிஷன், அது ஒரு நோயினே சொல்லலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால வருது. முக்கியமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. அதுலேயும் தைராய்டு. யார் 3 பேத்துல ஒருத்தரை கேட்டால் தைராய்டுங்கிறாங்க. தைராய்டு கம்மியாக சுரக்கிறது ஹைப்போ தைராய்டிசம் T3 T4னால. அதனால நிறைய பேர் வெயிட் அதிகமாகறாங்க. இது ஓவரால் வெயிட். அதுலேயும் தொப்பையில் கொழுப்பு சேர்றது உடம்புக்கு இன்னுமே அன்ஹெல்த்தியாக இருக்கு. தொப்பையில் சேர்ற கொழுப்பு தான் ஹார்ட் டிசீஸ்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு காரணமாக அமையுது. கொரோனரி ஆர்டரி டிசீஸு, ஈவன் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு அந்த இது பிளாக்கேஜ் எல்லாம் வர்றதுக்கு கூட இது ஒரு டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரீசனாக சம்டைம்ஸ் அமையுது. ஸோ இது ஒரு சிக்னல். தொப்பை அதிகமாகுதுன்னாவே உடம்பு நம்மளுக்கு சரியில்லாமல் போச்சு, உடம்பு நம்ம கண்டிஷனில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அது குறையிறதுக்குன்னு ஃபியூ டிப்ஸ் இன்னைக்கு நான் சொல்லி தர்றேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெயிட்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு கேட்டால் ஹார்மோன்ஸ். லெப்டின்கிற ஹார்மோன் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கு. கிரலின்கிற ஹார்மோனும் முக்கியத்துவம் வகிக்குது. அதை தவிர T3 T4 ஹார்மோன் ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. எதுன்னா நம்ம தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டிசோல்ங்கிற நம்மளோட உடம்புல சுரக்கிற ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அது தொப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதை தவிர என்னென்ன ஹார்மோன் இதில் ப்ளே பண்ணுதுன்னா, ஃபீமேல்ஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் ரொம்ப இந்த விஷயத்தில் ப்ளே பண்ணுது. இதை தவிர நிறைய ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரோலில், நம்மளோட வெயிட்டில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதில் பிட்யூட்ரியில் இருக்கிற க்ரோத் ஹார்மோனும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருந்தோம்னா, அதை நியூட்ரிஷஸாக அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஓவரால் வெயிட்டும் போடாது, தொப்பையும் போடாது. ஹார்மோன்ஸை நியூட்ரிஷஸாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். மகிழ்ச்சியாக இருக்கிறத ஒருத்தவங்க சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்லை. அது அப்படி தான் இருப்போம். அப்படித்தான் நம்ம பேசிக்காக பிறந்த குழந்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, சின்ன குழந்தைங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க ஜாலியாக விளையாண்டுட்டு. அதுக்கப்புறம் நம்மளாக தான் நம்மளோட மைண்டில் செட் பண்ணிக்கிறோம் நம்ம மகிழ்ச்சியாக. இப்போல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. மகிழ்ச்சியாக இருங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னா அவ்வளோதான். அது என்னமோ ரொம்ப பேட் மாதிரி. பட் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சிரிக்கிற விஷயம் இல்லை. மகிழ்ச்சியாக இல்லாததான் ஒட்டுமொத்த நோய்களுக்கும் காரணமாக இருக்குது, இன்க்ளூடிங் இந்த வெயிட் அண்ட் தொப்பை அண்ட் ஹார்மோனல். ஏன் இன்சுலினே வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஹார்மோனு. இன்சுலின்னால இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை. சுகர்னால விரல எடுத்துட்டாங்க, பக்கவாதம் வரல, இன்சுலின் பண்ணாத வேலை இல்லை. அப்புறம் பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரபிள்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கின்ல பிரச்சனை, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, இது மாதிரி பல்லு சரியா இல்லை, எல்லாமே இன்சுலின்னால நடக்குது. அப்படிப்பட்ட ஹார்மோனை ஆக்டிவேட் பண்றதுக்கே மகிழ்ச்சியா இருக்கணும். அதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அன்பா இருக்கிறது தான் மகிழ்ச்சியா இருக்க ஒரு முக்கியமான வழிங்க. அன்பு இல்லாத இடத்துல மகிழ்ச்சி இருக்காது, மகிழ்ச்சி இல்லாத இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இருந்தா மகிழ்ச்சி இருக்கும். அந்த அன்பை எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி அதுல பிரச்சனை வருது, அவங்க என்கிட்ட சரியில்லை, அவங்க சரியில்லைன்னா நீங்க அன்பா இருந்துட்டாலே உங்களுக்கு லாபங்க, எந்த நோயும் வராது. அவங்க சரியில்லை, அவங்க நம்மளுக்கு செய்யலன்னு இல்லை, நீங்க உண்மையான அன்போட அவங்களுக்கு ஒரு சேவை செஞ்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல உங்களோட நோய்கள்லாம் போயிருது. இதுக்கு மேல பெரிய யூஸ் உலகத்துல என்ன இருக்கு? ஸோ யாரு ரொம்ப செல்ஃபிஷோ அவங்க எல்லார்கிட்டையும் அன்பா இருந்துருங்க. செல்ஃபிஷ் இல்லாதவங்க, ஏமாந்து போனவங்க தான் அன்பா இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அன்பா இருந்துட்டா எல்லாமே சரியாயிடும். சரி, இப்போ நான் தொப்பைக்கு வர்றேங்க. தொப்பை குறையிறதுக்கு நிறைய வழிகள். இது மாதிரி ஹார்மோனல் சொல்லிட்டேன். மகிழ்ச்சியா இருக்கிறதா ஹார்மோனை ஆக்டிவேட் பண்றதுக்கு வழி. அதை தவிர பேலன்ஸ்டு டயட்டும் எக்ஸசைஸும் வழியா இருக்கு. எக்ஸசைஸ்ல ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுனா கார்டிசோல் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு அவ்வளோக்கா குறையிறது இல்லை. சாஃப்டான எக்ஸசைஸ் நான்லாம் 7 hours நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கோங்க. உணவுல பார்த்தா பேலன்ஸ் டயட்ல நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 5 வகையான பழங்களும் 2 வகையான காய்கறிகளும் 3 ஜூஸும் எல்லாமே பச்சையா எடுத்துக்கணும். காய்கறி எல்லாம் பச்சையா எடுத்துக்கணும். காய்கறினா கேரட் பச்சையா சாப்பிடலாம், வெள்ளரி பிஞ்சு சாப்பிடலாம், எல்லா வகையான பழங்களும் சாப்பிடலாம். இப்போ பீட்ரூட்லாம் பச்சையா சாப்பிட முடியாதனால ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், இல்லை வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வர நெல்லிக்காய்,
பெரிய நெல்லிக்காயில் அதுலேயும் முடிஞ்சால் நாட்டுக்காய் அந்த மாதிரி பார்த்து வாங்கி 1 அல்லது 2, அதுக்கு மேலே தாண்ட வேணாம், 1 அல்லது 2 போட்டு அதை ஜூஸ் போட்டு குடிச்சா, அதை ஆக்சுவலாக கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் பல்லு கூசும், பட் 2-3 நாளில் பல்லு கூசுறதும் போயிடும். அப்படி முடியாதவங்க ஜூஸ் போட்டு குடிச்சா தொப்பையில் இருக்க கொழுப்பை கரைக்கிறதுல அது முக்கிய இடம் வகிக்குது. நானும் அதை ஃபாலோ பண்ணேன், ஹரிணியும் அதை ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹரிணி அந்த ஜூஸை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜூஸாக டெய்லி வந்துட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தொப்பை வந்துட்டு குறைஞ்சிரும். அது மாதிரி வடிகட்டி குடிச்சிக்கலாம். ஆரம்பத்தில் குடித்த உடனே ஏதோ வயிற்றால போகாது, பட் என்னமோ ஒரு லூஸ் மோஷன் போன மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது 2-3 நாளில் எல்லாமே ஓகே ஆகிடும். ஏன்னா நல்ல பழக்கம்னாலும் கெட்ட பழக்கம்னாலும் புதுசாக ஆரம்பிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். இத்தனை நாள் அந்த நல்ல உணவு உள்ளே போகாமல் இருந்து திடீர்னு போகிறப்ப நம்ம உடம்பு என்னமோ வருது அப்படி தான் நினைக்கும். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அதுக்கப்புறம் அதை நிறுத்தினாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. தொப்பை குறைக்கணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஹரிணி.